Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி வெண்டைக்காய் பொரியல். இந்த ரெசிபியை பண்றதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்கறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க. நான் ஒரு 200 கிராம் வெண்டைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காவை ஃபேன் காத்துல ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா காய விட்டுறலாம். வெண்டைக்காய் நல்லா ட்ரையாக இருந்தால் தான் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ நான் அடுப்பில் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிடுறேன். ஆயில் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் உளுந்து போட்டுடலாம். பெரிய வெங்காயம் 1 மெல்லிசாக கட் பண்ணி இதில் போட்டுருவோம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். உப்பு தேவையான அளவு. ஆனியன் நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆனதான் வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகும். காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி இதில் போட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காவை இதில் போட்டுருவோம். வெண்டைக்காவை ரொம்ப கிளறாதீங்க, லேசாக கிளறுனா போதும், இல்லைன்னா வெண்டைக்காய் கொல கொலன்னு ஆகிடும். நிறைய பேர் இந்த மாதிரி வெண்டைக்காய் கொல கொலன்னு இருக்கனாலேயே சாப்பிட மாட்டாங்க. இப்போ நான் பண்ணுற ஸ்டைலில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரை தான் இருக்கும். இப்போ நம்ம அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுடலாம். இப்போ இதை லேசாக கிளறி விடுங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு இன்னும் எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டு கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.